ஒன்று இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாமே தப்பு பண்ணுறாங்க கேட்டாக்கா, தாந்திரிக பரிகாரத்தில் என்னன்னு கேட்டாக்கா, ஒரு எலுமிச்சை மரத்தில் ஒருத்தரோட பேரை எழுதிட்டு நீங்கள் அவங்க பேரை சொல்லி ஒரு சூழத்தில் கொத்துனாக்கா அவங்க அவங்க வந்து நிலைக்குழி வாங்கிட்டு இருக்குது விஷயம் வேற. ஆனால் அதே எலுமிச்சை மரத்தை வந்து நல்லா வச்சு பூஜை பண்ணாக்கா வருவானுங்க, நம்ம என்ன அவங்களுக்கு ஈடுற விஷயம் இருக்குது. இதே போல் கொல்லிமலை என்ன விஷயம் கேட்டாக்கா, எட்டுக்கிழமை கோயிலில் சிறு தகடுகளை உங்களுடைய கோரிக்கை 2 விஷயம் தான். எந்த கோயில் வந்து நீங்கள் நிறைய முறையான பூஜைகளும் பண்ணிகிட்டே இருந்துட்டு நிறைய மக்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்துட்டு நிறைய தீபம் செஞ்சுட்டே இருக்கும், அங்கே வந்து இமீடியட்டாக கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கிறாங்க இல்லையா, பிரபஞ்சம் நல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். கொல்லிமலை எட்டுக்கிழமை கோயில் பார்த்துக்கா போகிறவங்க எல்லாமே வழிபாடு பண்ணுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் மக்கள் அதிகமாகிட்டே வராங்க. அங்கே நடக்கிற பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க, கணவன் மணி 2 பேர் வராங்கன்னு வச்சுங்களேன், என்னோட மனைவி என்னோட சேரணும், என்னோட கடை என்னோட சேரணும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணு கேட்டாக்கா 2 பேர் ஃபோட்டோ கொண்டு வராங்க. 2 பேர் ஃபோட்டோவை 2 பேர் முகத்தை வச்சு 2 பேர் பேரை எழுதிட்டு அந்த அம்மாயிட்ட வந்து வச்சு வேண்டிட்டு கோயிலில் கொடுத்தானா கொடுப்பாங்க. கொண்டு போயிட்டு நல்ல கொடி, நான் இது வந்து நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பேட்டி மூலமா, நல்ல மேலே மலை மேலே ஏற கொடிகள் இருக்குது, நெல்லி மரம் இருக்குது, வேப்ப இது மாமரம் இருக்கும். ஸோ நல்ல மரங்கள் இருக்குது, நல்ல கொடிகள் இருக்குது. அங்கே கொண்டு போயிட்டு அவங்க படத்தை வச்சு கட்டினீங்கனாக்கா அந்த சார்ந்த ஆக்டிவேஷன் ஆகும். இப்போ நெல்லிக்கனிக்கு நல்ல உண்டு, மாமரத்துக்கு நல்ல உண்டு, நல்ல கொடிக்கு வெத்தை கொடிக்கு நல்ல பவர் உண்டு. இதை கொண்டு போயிட்டு அதில் கட்டிங்கனாக்கா அது பலன் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா என் புருஷனோட வரணும், என்னோட மனைவி என்னோட வரணும், என்னோட காதலினோட வரணும்னு சொன்னா பண்ணுறாக்கா நேராக ஃபோட்டோ கொண்டு வந்து சூழலை சொருவிடுறாங்க. சரி, அப்போ தப்பா இருக்குல்ல, அவங்க துணி கொண்டு வந்து சூழத்தை சொருவிடுறாங்க. இது வந்து பிரேக் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அது பிரேக் தான் ஆகும். நல்லது எப்படி நடக்கும்? அப்ப என்ன கேட்டாக்கா, ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு விஷயம் நம்ம உணர்வு நினைக்கிறோம், ஆனா எதுக்கு பண்றோம் நம்மளுக்கு தெரியாம தப்பா பண்றோம். கரெக்டா? அப்போ நீங்க ஒரு கொல்லிமலைக்குன்னு ஒரு விஷயத்துக்கு போறனாக்கா அங்க வைப்ரேஷனுக்கு தான் நல்லது நடக்கானாக்கா நல்லது நடக்குது. நீங்க அதை தேடுற இடத்துல கரெக்டா தேடி கரெக்டா டிராவல் பண்ணி கரெக்டா பிடிச்சினாக்கா அந்த தெய்வத்தோட அனுகிரகத்தை பிடிச்சிடலாம். நம்ம எல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு தப்பா பண்ணிட்டு வந்தா என்ன நடக்கும்? நீங்க போயிட்டு எங்க புருஷன் சேரன்னு சொல்லிட்டு சூழத்துல குத்திட்டு வந்தீங்கன்னாக்கா எப்படி வருவாரு? அவங்க துணி கொண்டு போய் சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஒரு எதிரி நம்மளுக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறான் அப்படின்னு கேட்டாக்கா, என் வீட்டை திருஷ்டினாக்கா அவளை சுற்றிட்டு ஒரு கனி கொண்டு போய் சூழத்தில் குத்துறதுலும் ஒரு பூஜை கொண்டு சுற்றுறதுலையும் ஒரு சேவலாக இருக்கிறதுலையும் நியாயம் இருக்குது. நம்ம கூட சேரணும்னு நினைக்கிறவங்களை கொண்டு போயிட்டு ஃபோட்டோ கொஞ்சம் குத்த முடியுமா? இதை நிறைய பண்ணுறாங்க. இது தப்பு தான்.